நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நலமைய சுண்டப்பாளையம் கலிக்கநாயக்கன் பாளையம் கிளைகள் இணைந்து பொதுமக்களின் நலன் கருதி கோவை ஒத்தக்கால் மண்டபம் கற்பகம் மருத்துவமனையின் சார்பாக மருத்துவ முகாம் இன்று ஞாயிறு காலை 10 மணிக்கு சுண்டப்பாளையம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நலமையத்தின் மாநில தலைவர் டி செல்வம் அவர்கள் தலைமையில் மாநில தலைமை நிர்வாகிகள் மற்றும் வழிகாட்டும் கமிட்டிகள் முன்னிலையில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் அப்பகுதி காவல்துறை அதிகாரி அப்பகுதி கிளை தலைவர் குத்துவிளக்கேற்றி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தனர். முகாமில் பொது மருத்துவம் மற்றும் கண் எலும்பு இசிஜி பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த முகாமில் 200க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த முகாமில் மேட்டுப்பாளையம் இந்திரா நகர் ஜோதிபுரம் கவுண்டம்பாளையம் கரும்புக்கடை கிளைகள் மற்றும் நகர கிளை நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மதியம் 2 மணிக்கு மருத்துவ முகாமை சிறப்பாக நிறைவு செய்தனர். பின் மதிய உணவு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. சென்னை அம்பத்தூர் சேர்ந்த பிரசாத் என்பவர் கேரளாவில் பிரசித்தி பெற்ற குருவாயூர் கிருஷ்ணர் கோவில் மூலவருக்கு 38.93 சவரன் எடை கொண்ட தங்க நெய்வேத்திய கிண்ணத்தை காணிக்கையாக வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மீனாட்சிபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆதி திராவிடர் மறுமலர்ச்சி அசோசியேஷன் சார்பாக ஊர் மக்கள் சார்பாகவும் தனியார் தொலைக்காட்சி பாடகி மு சௌமியாவிற்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மற்றும் தாராபுரம் நகரமன்ற தலைவர் பாப்பு கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பாடகிக்கு பாராட்டு சான்றிதழ்களை வாங்கி சிறப்பித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலில் மின்னணு ஆலோசனை பெட்டி திறப்பு. சூரிய மண்டலத்தில் அடிக்கடி புயல் வீசுவதுண்டு. பெரும்பாலான சூரிய புயல்களால் பூமியிலிருந்து ஏவப்படும் செயற்கைக்கோள்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் அந்த புயல் வீச தொடங்கும். 22ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு புயலின் தாக்கம் நீடிக்கும் என்று நாசா விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். 250 ஆண்டுகால வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்த சூரிய மண்டலம் புயல் மிகப்பெரியது. சூரிய மண்டலத்தில் வீசும் புயல் 6 நாட்களும் வான்வெளியில் தூசிகள் துகள்கள் சுழன்றடிக்கப்பட்டு அதனால் சூரிய ஒளிக்கதிர்கள் பூமிக்கு வர முடியாதபடி நிரம்பிவிடும். இதன் காரணமாக டிசம்பர் 16 முதல் 22 வரை இந்த உலகமே இருளில் மூழ்கும் என்று நாசா விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். சூரிய புயலை நினைத்து மக்கள் பயப்பட வேண்டியதில்லை. தூசி துகள்கள் 220 மணி நேரத்திற்கு வானத்தை அடைத்துவிட்டது போல மாற்றிவிடும். அதற்கேற்ப மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என நாசா வேண்டுகோள் விடுத்துள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947 78915 மற்றொரு எண் 994434 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.